இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. கண்களை மூடி நீங்க பாடுங்க சத்தமா. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே எங்கள் வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எத்தனை பேர் கேட்கிறீங்க? கேளுங்க. எங்கள் உலாவிடும் ஆண்டவரே, ஓ எங்களோடென்றும். நீங்க மட்டும் பாடுங்க சத்தமா. எங்கள் மத்தியில் எங்கள். We need you, Lord. We need your presence, Lord. இன்னொரு டைம் பாடலாமா? இதோ மனிதர்கள் மத்தியில், இதோ மனிதர்கள். நீங்க மட்டும் வாசம் செய்பவரே, வாசம் செய். எங்கள் நடுவிலே வசித்திட, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. பாடலாமா? இதோ மனிதர்கள், இதோ ஓ மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே எங்கள் வசித்திட விரும்பிடும் தெய்வம். உமக்கு சிங்காசனம் அமைத்திட, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் உமக்கு அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம். பாடுங்க. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும். எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும். எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடென்றும்.
சொல்லுங்க சத்தமா, எங்கள் சபையிலே எங்களோடென்றும் எங்கள் தேசத்தில் உலாவிடும் எங்களோடென்றும். ஹல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா. நீங்க மட்டும் பாடி சத்தமா. Thank you, Father, Lord. We bless you. We glorify the name Jesus. இன்னொரு விசை கூட சத்தமா. அல்லேலூயா ஓசன்னா. Thank you, Father, Lord. We bless your holy name, Jesus. Hallelujah. Amen. Hallelujah. நல்ல கையை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு நல்லவர். ஆமென். எத்தனை பேருக்கு இயேசு நல்லவராக இருக்கிறார்? இன்னும் ஒரே ஒரு பாடலின் ஒரு சில வரிகளை மட்டும் நம்ம பாடிட்டு நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால், ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்பதாக கர்த்தர் கொடுத்த பாடல். வெரி சிம்பிள் சாங், ஆனால் ஆண்டவரை ஆராதிக்கிற பாடல். இந்த பாட்டு நான் இங்கே பாடியிருக்கேனான்னு எனக்கு தெரில. ஸோ எங்கள் பிதாவே, இயேசு ரட்சகரே, தூய ஆவியானவரே, உம்மை தொழுகிறோம். ஆமென். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் திரியேக தேவன். ஹல்லேலூயா. வெரி சிம்பிள் சாங். ஓகே, பாடலாமா? எங்கள் பிதாவே, இயேசு ரட்சகரே, தூய ஆவியானவரே, உம்மை தொழுகிறோம். அவ்வளவுதான் பாட்டு. கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடி. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், நாம் ஆராதிக்கும் போது நம்முடைய நடுவில் உலாவுகிறார், ஆனால் நம்முடைய அருகில், நம்ம பக்கத்தில் அவர் வந்து நம்முடைய ஆராதனையை, நம்முடைய துதியை கேட்க, நம்மோடு உறவாட, நம் ஒவ்வொருவருடைய அருகிலும் அவர் இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். He is very close to you. உங்க பக்கத்துல கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ரொம்ப சிம்பிள். எங்கள் பிதாவே, இயேசு ரட்சகரே, தூய ஆவியானவரே, உம்மை தொழுகிறோம். சொல்லலாம் ஆண்டவரை பார்த்து. எங்கள் பிதாவே, இயேசு ரட்சகரே, தூய ஆவியானவரே, உம்மை தொழுகிறோம். பாடலாமா சத்தமா? எங்கள் பிதாவே, இயேசு ரட்சகரே, இயேசு ரட்சகரே, தூய ஆவியானவரே, உம்மை தொழுகிறோம். உங்க சத்தம் கேட்கட்டும். சத்தமா? எங்கள் பிதாவே, இயேசு ரட்சகரே, இயேசு ரட்சகரே, தூய ஆவியானவரே, தூய ஆவியானவரே, உம்மை தொழுகிறோம். நீங்க மட்டும் பாடுங்க சத்தமா. எங்கள் wonderful Jesus, இயேசு தூய ஆவியானவரே, தூய ஆவியானவரே,
எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து சொல்றீங்க? ஒன் மோர் டைம். எங்கள் இயேசு ரட்சகரே, இயேசு தூயாவியானவரே, தூயாவியானவரே, உம்மை தொழுகிறோம். ஒன் மோர் டைம், ஒரு விசை கூட சத்தமா. எங்கள், எத்தனை பேர் ஆசையோட கூப்பிடுறீங்க? இயேசு ரட்சகரே, தூயாவியானவரே, தூயாவியானவரே, உம்மை தொழுகிறோம். சர்வத்தையும் படைத்தவர் நீர்தானே, சாவாமை உள்ளவர் நீர்தானே. பாடுங்க. சர்வத்தையும் படைத்தவர் நீர்தானே, சாவாமை உள்ளவர் நீர்தானே, ஆதியும் அந்தமும் நீர்தானே, ஆராதனைக்குரியவர் நீர்தானே, எங்கள் பிதாவே. சத்தமா இயேசு ரட்சகரே, இயேசு தூயாவியானவரே, தூயாவியானவரே, உம்மை தொழுகி. ஆண்கள் பக்கத்துல, சகோதரர்கள் பக்கத்துல சத்தமா. எங்கள் இயேசு ரட்சகரே, இயேசு தூயாவியானவரே, தூயாவியானவரே, உம்மை. இன்னொரு பாடலாமா? சர்வத்தையும் படைத்தவர், சர்வத்தையும் படைத்தவர் நீர்தானே, சாவாமை உள்ளவர் நீர்தானே, ஆதியும் அந்தமும், ஆதியும் அந்தமும் நீர்தானே, ஆராதனைக்குரியவர். சர்வத்தையும் படைத்தவர் நீர்தானே, சாவாமை உள்ளவர், சாவாமை உள்ளவர் நீர். ஆதியும் அந்தமும், ஆதியும் அந்தமும் நீர்தானே, ஆராதனைக்குரியவர் நீர்தான். நீங்க பாடுங்க. எங்கள் பிதாவே, எங்கள் இயேசு ரட்சகரே, இயேசு ரட்சகரே, தூயாவியானவரே, தூயாவியானவரே, உம்மை தொழுகிறோம். நீங்க மட்டும் பாடுங்க பார்க்கலாம். எங்கள் பிதாவே. எத்தனை பேர் ஆண்டவருக்கும் உங்களுக்கு இருக்கிற உறவின் அடிப்படையில் பாடுறீங்க? தூயாவியானவரே, தூயாவியானவரே, உம்மை. அதிசயமானவர் நீர்தானே. ஓ ஹல்லேலூயா. அதிசயமானவர் நீர்தானே, ஆலோசனை கர்த்தர் நீர்தானே, மகிமையின் ராஜா நீர்தானே, மாறாத நேசரும் நீர்தானே, அதிசயமானவர் நீர்தானே, ஆலோசனை கர்த்தர் நீர்தானே, மகிமையின் ராஜா நீர்தானே, மாறாத நேசரும். நீங்க
நீங்க பாடுங்க. அதிசயமானவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை கர்த்தர் நீர்தானே. மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா நீர்தானே. மாறாத நேசரும் நீர்தானே. எங்கள் பிதாவே, எங்கள் இயேசு ரட்சகரே, இயேசு தூயாவியானவரே, தூயாவியானவரே, உம்மை தொழுகிறோம். உண்மையா, one more time. எங்கள் இயேசு ரட்சகரே, இயேசு தூயாவியானவரே, தூயாவியானவரே, உம்மை தொழுகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்த முடியுமா? ஹல்லேலூயா, 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 hallelujah. Come on everyone. Hallelujah, 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 hallelujah. Rakatara mashatara rayantara nama. உங்க கரங்களை நல்ல உயர்த்தி ஹalleluya, 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 ஹalleluya. இன்னும் சத்தமா ஹalleluya. எங்கள் பிதாவே, நீங்க மட்டும் பாடுங்க. இயேசு தூயாவி ஆனவரே, உம்மை தொழுகிறோம். Come on, come on, sing. எங்கள் தூயாவி ஆனவரே, உம்மை தொழுகிறோம். நன்றி ஆண்டவரே, இந்த கூட்ட ஆரம்பம் முதல் இதுவரைக்கும் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறதற்காக நன்றி கர்த்தாவே. கடந்த 2 நாட்களும் ஆண்டவரே எங்களோடு கூட பேசின தேவன், இந்த மாலை நேரத்திலும் உம்முடைய வார்த்தை அனுப்பி எங்களை உயிர்ப்பிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, வார்த்தை உம்முடையது, அபிஷேகம் உம்முடையது, ஜனங்கள் உம்முடையவர்கள், நாங்களும் உம்முடையவர்கள் ஆண்டவரே. Lord, send your word and revive us this evening, Lord. எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. So beautiful. இந்த நல்ல மாலை நேரத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மீண்டுமாக உங்கள் மத்தியிலே இந்த சபைக்கு இப்போ தான் முதல் முறை வருகிறேன். கர்த்தர் நல்லவர், என்னை அன்போடு கூட அழைத்ததான அருமையான இந்த ஸ்தல சபையுடைய போதகருக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கிருபாசனம் ஸ்தாபனங்களின் தலைவர் அருமையான பாஸ்டர் யோப் அவர்களுக்காக, மேடையில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்காக, இந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லா ஊழியர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஊழியம் செய்கிற அருமையான அம்மாமார்களுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த புதிய ஆண்டை காண செய்த கர்த்தர். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா?
நமக்கு ஆண்டவர் ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து இந்த புதிய ஆண்டை காண செய்திருக்கிறார். என்னை உயிரோடு கர்த்தர் வைத்திருப்பதற்கு காரணம், என்னை கொண்டு அவர் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது. அதை நிறைவேற்றுவதற்காகவே எனக்கு ஒரு ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார். ஆமென். தேவ சித்தம் செய்வதற்காக. இன்னைக்கு நான் உங்கள் மத்தியில் நான் பேசுவதற்கு ஒரு செய்தியோடு நான் வந்தேன். ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட பேச இன்னொரு காரியத்தை நீங்கள் வந்த உடனே பாரப்படுத்தினதுனால நான் உங்களோடு கூட பேசுவதற்காக லூக்கா 1வது அதிகாரம் 5வது 6வது வசனங்களை வாசிக்கலாம். லூக் chapter 1 verses 5 and 6. யூதாயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி. அவள் பேர் எலிசபெத்து. நல்ல கவனிங்க, இந்த 6வது வசனத்தை நல்ல கவனிங்க. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாக நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். இந்த குறிப்பிட்ட சகரியா எலிசபெத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவாக அவர்களை குறித்து ஒரு நற்சாட்சியை இங்கே சொல்லுகிறார். அவர்களை குறித்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் 5வது வசனத்திலே சொல்லிவிட்டு 6வது வசனத்திலே அவர்கள் இருவரும் எப்படி வாழ்ந்தார்கள், கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும். இந்த வார்த்தையை நம்ம கொஞ்சம் நிதானமாக யோசித்து பார்க்கணும். சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் அவர்கள் நடந்தார்கள். தேவனுக்கு முன்பதாக குற்றமற்றவர்களாக வாழ்ந்தார்கள். ஆமென். கர்த்தர் இந்த குடும்பத்தை எழுப்புதலுக்காக தெரிந்தெடுத்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்கிற இந்த காலம் எழுப்புதலின் காலம். ஒரு சிலர் அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன். நான் திரும்ப சொல்றேன், நீங்களும் நானும் வாழ்கிற இந்த சீசன், இந்த காலம் எழுப்புதலின் காலம். ஹல்லேலூயா. எழுப்புதல் என்றால் என்ன? நான் நிறைய தடவை சொல்லி இருக்கிறேன், திரும்ப சொல்றேன். வாட் இஸ் ரிவைவல்? எழுப்புதல் என்றால் என்ன? எழுப்புதலில் 2 பகுதி இருக்கிறது. ஒன்று சபைக்கு வெளியே நடப்பது, இன்னொன்று சபைக்குள் நடப்பது. சபைக்கு வெளியே நடப்பது என்றால் என்ன? ஏசாயா 2ஆம் அதிகாரம், மீகா 4ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களின்படி திரளான ஜனங்கள் புறப்பட்டு ஆலயத்தை தேடி ஓடி வருவார்கள். அப்படி வர வேண்டான்றீங்களோ? அப்படியே ஆமேன்னு சொல்லல. அந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஓஹோ, அந்த மாதிரி கூட்டமா நீங்க? கேட்டா சொல்லுவீங்க என்ன? சரி. ஆனா நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், எழுப்புதல்னா ஆதி சபையின் அனுபவம் திரும்ப சபைக்குள் வரணும். ஹல்லேலூயா. நான் சின்ன பையனா இருக்கும்போது, நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன், நான் திரும்ப சொல்றேன். நான் சின்ன பையனா இருக்கும் போது, நான் பிறந்ததே பெந்தகோஸ்தே சபை தான். சரியா? என்னை தூக்கி பேர் வச்சதே உங்கள் ஊருக்காரர் தான், பாஸ்டர் ஜான் ரோஸ் அவர்கள், ஃபுல் காஸ்பல் ஸ்தாபகர். சரிங்களா? சரி, ஓகே. அந்த நாள்லேருந்து நான் சபை, அப்போ இருந்த சபை வேற, இன்னைக்கு இருக்கிற சபை வேற. அன்றைக்கெல்லாம் இந்த ப்ரீச்சர்ஸ் வசனத்தை பேசும்போது ஒவ்வொரு வேர்டையும் ரிசீவ் பண்ணி ஆமேன் ஹல்லேலூயா அது முடிகிற வரைக்கும் அந்த சத்தம் குறையவே குறையாது. தேவனை துதிச்சுட்டே தான் வார்த்தையை கேட்பாங்க. ஆமேன் ஆமேன். பாஸ்டர் தண்ணி குடிச்சாருன்னா அந்த கேப்பில் அந்த பிரசங்கத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டு ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோதான். அது ஆவியில் நிறைஞ்சு அதுக்கப்புறம் இவர் நிறுத்தி மறுபடியும் பிரசங்கம் பண்ணி அது மகிமையான அந்த நாட்களை அதுக்காக நான் ஏங்குறேன். நம்முடைய நாட்களிலே திரும்ப அந்த ஆதி அனுபவம் நம்முடைய சபைகளிலே ஊற்றப்படாதா என்ற ஒரு பெரிய ஏக்கத்தோடு தான் நான் ஊழியம் செய்கிறேன்.
ஆமென். கர்த்தர் இந்த ஆண்டிலே, இந்த ஆரம்பத்திலே கர்த்தர் நம்மை அந்த மகிமையான ஆராதனைக்கு நேராக நம்மை நடத்துவாராக. ஆமென். ஆண்டவரை துதிச்சுட்டே இருக்கணும். அதை விட வேற என்ன பாக்கியம் இருக்கு? ஹல்லேலூயா. என்ன, நானும் இப்படி தான். நான் 35 ஆண்டுகளாக நான் அதுக்கு மேலே ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன். 25 ஆண்டுகளுக்கு மேலே பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் கூட நான் நிறைய ட்ராவல் பண்ணுறேன். அவங்க உள்நாட்டிலையும் வெளியில் நிறையா கண்டினியூஸாக ஐம் ட்ராவலிங். ஈவன் அடுத்த வாரம் கூட நாங்கள் திருச்சியில் ஒன்றா இருக்கோம். அவங்க பிரசங்கம் பண்ணும்போது, இல்லை யார் பிரசங்கம் பண்ணாலும் வார்த்தையை ஆவியை தொட்டுச்சுன்னா, எனக்கு நேரம் வந்ததுன்னா என்னால் ஆண்டவரை துதிக்காமல் பிரசங்கம் கேட்கவே முடியாதுங்க. நான் சொல்லுவேன், எங்கே சத்தம் வரும்னா, எங்கே ஜீவன் இருக்குதோ அங்கே தான் சத்தம் வரும். உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்ட சத்தமே வரலைன்னா ஆள் அவுட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சுன்னு அர்த்தம். இந்த கன்வென்ஷனில் அந்த மாதிரி ஆளுகளெல்லாம் அடக்கம் பண்ணிடலாம். அப்போ தான் சபை உருப்படும். ஹலோ, நான் வரும்போதே பார்த்தேன், இந்த பிரதர் பியூட்டிஃபுல்லாக 2 பாஸ்டர்ஸ் நல்ல ஆராதனை நடத்திட்டு இருந்தாங்க. பின்னால் இருக்கிற ஆட்கள்லாம் சரியாக ஆராதிச்ச மாதிரி தெரில எனக்கு. அப்படி பார்த்துட்டே தான் வந்தேன். சேரில் உட்காந்து இருக்கிறவங்க ஆமென். அவன் முன்னால் வந்தால் இங்கே கொஞ்சம் பேர் இந்த சைடு ஆராதிச்சுட்டு இருந்த மாதிரி, மற்றவங்களாம் ரொம்ப கம்ஃபர்ட்டாக உட்காந்துருந்த மாதிரி இருக்குது. நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய மத்தியில் ஒரு எழுப்புதலின் அக்கினியை நமக்குள்ளே போடணும். நான் கோயம்புத்தூர்லேருந்து திருநெல்வேலி வரைக்கும் தனியாக டிரைவ் பண்ணேன். திருநெல்வேலியில் தான் தம்பியை நான் பிக் பண்ணேன். நான் வரும்போதெல்லாம் நான் பண்ண ஜெபம், ஆண்டவரே ஐ நீட் ஒன் மோர் ஸ்பார்க். எனக்கு ஆண்டவரே ஒரு எழுப்புதலின் அக்கினி இந்த ஆண்டில் புதுசாக எனக்குள்ளே போடுங்கன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிகிட்டே தான் வந்தேன். ஆமென். இந்த கன்வென்ஷன் நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், நம்ம ரெகுலராக ட்ரெடிஷ்னலாக செய்கிறதல்ல. இந்த வருட ஆரம்பத்திலேயே கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல கூட்டத்தை தந்திருக்கிறார். இந்த நாட்கள் நீங்களும் நானும் எழும்ப வேண்டிய நாட்கள். எப்படி எழும்பணும்? ஆதியிலே பூர்வ காலத்தில் இருந்தது போல ஹல்லேலூயா, நீங்களும் நானும் எழும்ப வேண்டிய நேரத்தில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அல்லேலூயா சொல்லும் போது நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க. இவ்வளவுதான் சத்தமா? ஹல்லேலூயா. நீங்களும் நானும் வாழ்கிற இந்த காலம் எழுப்புதலின் நாட்கள். ஆமென். சோ கவனிங்க. அப்ப எழுப்புதல் என்றால் இந்த ஏசாயா 2ஆம் அதிகாரம், மீகா 4ஆம் அதிகாரம் அதெல்லாம் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. 2 அதிகாரங்களிலும் 2 தீர்க்கதரிசியும், பெரிய தீர்க்கதரிசி என்று சொன்னாலும் சிறிய தீர்க்கதரிசி என்று சொன்னாலும் ஒரே ப்ராஃபஸியை பண்ணியிருக்காங்க. திரளான ஜனங்கள் புறப்பட்டு எங்க வருவாங்களா சொல்லுங்க? ஆமா, ஆலயத்தை கர்த்தர் உயர்த்த போகிறார். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த ஆண்டு ஆமென் கர்த்தர் ஊழியங்களை மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக கர்த்தர் உயர்த்த போகிறார். ஆமென். இந்தியாவில் ஒருவேளை ஊழியங்களுக்கு நெருக்கடி வரலாம். ஆமென். இன்னும் பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல எழும்பலாம். ஆனால் முழு வேதத்திலும் அல்லது எழுப்புதலின் சரித்திரத்திலும் உபத்திரவத்தின் மத்தியில தான் சபையில அக்கினி பற்றி எரிந்ததை நாம் பார்க்கிறோம். உபத்திரவத்தின் மத்தியில தான் சபை வளர்ந்ததை சரித்திரம் சொல்லுகிறது. ஆமென். வருகிற நாட்கள் ஆமென் நீங்களும் நானும் நம்முடைய கண்களால பார்க்க போறோம். கர்த்தர் நம்முடைய சபைகளிலே இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு பின்மாரியின் மழையை ஊற்ற அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சோ நிறைய இடத்துல ஒருவேளை கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே போய் வெளியே போய் ப்ரீச் பண்ணா, ஒரு காலத்தில் நம்ம கிராமமா போய் ப்ரீச் பண்ணோம். காலையில் 4 மணிக்கு டான் ப்ரீச்சிங் போனோம். ஆனால் இன்றைக்கு அந்த மாதிரி போய் ப்ரீச் பண்ணும்போது நிறையா பிரச்சனைகள் வருகிறது. ஆமாம். கோயம்புத்தூரில் நிறைய கிராமத்தில், எங்கள் நாங்கள் போகாத கிராமங்களே இல்லை. எனக்கு கிராம ஊழியன்னா அவ்வளோ பிடிக்கும். ஆனால் இப்போ நிறைய கிராமங்களில் கிறிஸ்தவர்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு போர்டே வச்சிருக்கிறான். ஆனால் நான் சொல்றேன், பைபிள் சொல்லுகிறது, எப்ப நாங்கள் வரமாட்டோம். இந்த எழுப்புதலின் நாட்களிலே ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு நேராக ஓடி வர போகிறார்கள். நல்ல வாயை திறந்து துதிங்க பார்க்கலாம். உதிக்கிறவன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்கள் வருவார்கள். கர்த்தர் அனுப்புகிற எழுப்புதலை யாராலும் தடுக்க முடியாது.
ஓ இதோ நான் ஒரு அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிகிறது. நல்ல துதிக பார்க்கலாம், துதிக பார்க்கலாம். ஆலயத்தின் வாசலில் இருந்து ஒரு பெரிய நதி, ஆலயத்தின் வாசலில் இருந்து ஒரு பெரிய நதி, ஒரு எழுப்புதலின் நதி கிராமங்களுக்குள் பட்டணங்களுக்குள் போய் கட்டப்பட்ட ஜனங்களை விடுதலையாக்கி தேவ பிரசன்னத்திற்கு நேராக கொண்டு வர போகிறது. Thank you, Holy Spirit of God. Thank you, Holy Spirit of God. Rimana hamda raka shahadara ma. Hallelujah, glory to Jesus. நல்ல கவனிங்க, ஜனங்கள் வர போறாங்க. நான் இந்த தீர்க்க தரிசனத்தை 100% நான் விசுவாசிக்கிறேன். அதுவும் இந்தியாவிற்காக சொல்லப்பட்ட ப்ராஃபசி என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்தியாவிற்காக, இந்திய சபைகள் மேலே சொல்லப்பட்ட ப்ராஃபஸியாக நான் இதை விசுவாசிக்கிறேன். ஸோ ஜனங்கள் ஓடி வர போகிறார்கள், கிராமம் கிராமமாக ரட்சிக்கப்பட போகிறது, பட்டணம் பட்டணமாக கர்த்தர் அசைக்க போகிறார், அசைக்க ஆரம்பித்து விட்டார். நான் நிறைய வட இந்தியா போய் ஊழியம் செய்வது வழக்கம். அங்கே கிராமங்கள் கிராமம் கிராமமாக கர்த்தர் அசைத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஜனங்களை கர்த்தர் ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் உபத்திரவம் தான், ஒரு பக்கம் பயங்கரமான உபத்திரவம் தான். இங்கே சவுத் இந்தியாவில் இல்லைங்க, வட இந்தியாவில் பயங்கரமான உபத்திரவம். ஆனால் அதன் மத்தியிலே ஒரு அக்கினி கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்திருக்கிறது. ஆமென். திரள் ஜனங்களை கர்த்தர் கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். சரி, இது சபைக்கு வெளியே நடப்பது. ஆனால் இது நடக்க வேண்டும் என்றால் சபைக்குள் எழுப்புதல் வர வேண்டும். சொல்லுங்க. இந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கிற ஆண்கள் மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். இருக்கிறீங்களா? நீங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கய்யா. அப்பா சூப்பர், நல்ல. நான் கோயம்புத்தூர்ல ஃபுல் காஸ்பல் சர்ச்சுக்கு தான் போறேன். சரிங்களா? நான் இப்போ எங்கள் சர்ச்சுக்கு நான் ரொம்ப வருஷத்துக்கு ஒரு தரம் 2 தரம் தான் போக முடியுது. ஏன்னா கண்டினியூஸ் ஐ எம் ட்ராவலிங். என்னுடைய குடும்பமெல்லாம் அந்த சபையின் அங்கத்தினர். ஆனால் அந்த சபைக்கு ஆமென், சபையில் நான் அங்கம் வகிக்கிறேன். ஒரு காலத்தில் நான் ஆரம்ப நாட்களில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் இந்த அளவுக்கு நான் அதிகமாக ட்ராவல் பண்ணுறதில்ல. ஆனால் லோக்கலில் நிறைய ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ எங்கள் சபையில் இந்த வர்ஷிப், எங்கள் பாஸ்டர் எங்கள் சபையே என் கையில் கொடுத்துருவார். வாலிபர் கூட்டம், மற்ற எல்லா காரியங்கள், சபை ஆராதனைகள் எல்லாமே நான் தான் முழு பொறுப்பு. ஸோ ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். ஓகே ஃபைன். அப்போது நான் என்ன செய்தேன்னா, ஆனால் ஆண்டவரை அந்த எங்கள் சபையில் ஊழியம் செய்ய செய்ய கர்த்தர் வெளியே எனக்கு நிறைய வாசல்களை திறந்தார். என்னை வெளியே பயன்படுத்த ஆரம்பித்தார், யூனிவர்சல் பாடியில் பயன்படுத்த ஆரம்பித்தார். அப்போ சண்டே நான் என்ன செய்வேன்னா, காலையில் எங்கள் சர்ச்சுக்கு 9 மணி தான் சர்வீஸ். அதுக்கு முன்னால் நான் 2 ஆலயத்திற்கு நான் போய் ஆராதனையில் ஹெல்ப் பண்ணுவேன். காலையில் 5 மணி ஒரு சர்வீஸ், அதுக்கப்புறம் ஒரு 8 மணி இவரோட மாமனார் தான், அவங்க சபைக்கு போய் அங்கே நான் ஊழியம் செஞ்சுட்டு அப்புறம் எங்கள் சர்ச்சுக்கு ஓடி வருவேன். சம்டைம்ஸ் அந்த சபைகளில் பிரசங்கம் பண்ண சொல்லிட்டாங்கன்னா இங்கே வர லேட் ஆயிரும். லேட் ஆச்சுன்னா யாராவது நடத்துவாங்க, நான் போய் பின்னால் உட்காந்துருவேன் சேரில். ஒரு நாள் அப்படி தான் போய் சேரில் உட்காந்துட்டேன். வர்ஷிப் நடந்துட்டு இருக்கு, நான் போய் சேரில் உட்காரல, போய் நின்று நான் ஆவியில் நிறைந்து பயங்கரமாக தேவனை துதிக்கிறேன். எனக்கு இந்த அமைதியை ஆராதிக்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. நல்ல சத்தமாக ஆவியில் நிறைஞ்சு ஆராதிக்கிறேன். ஆராதனை முடிஞ்சது. அன்னைக்கு சேர்ல இருக்கிற அத்தனை பேருக்குள்ளேயும் ஒரு அக்கினி பற்றி எல்லாரும் ஆராதிக்க ஆரம்பிச்சாங்க. சரியா? ஆராதனையெல்லாம் முடிஞ்சு நான் எல்லாத்திட்டையும் பேசிட்டு இருக்கும்போது ஒரு பேங்க் ஆஃபீஸர், அவர் ஸ்டேட் பேங்க் ஆஃபீஸர், அவர் என்னை வெஸ்லின்னு கூடுவார். அவர் பேர் ராஜசேகர். கை கொடுத்து சொன்னார், வெஸ்லி தயவு செய்து இனிமேல் நீங்கள் சேர்லேயே உட்காந்துக்கோங்க என்னாரு. நான் சொன்னேன், என்ன விஷயம்னு. இன்னைக்கு தான் நாங்கள்லாம் தூங்காமல் நல்லா ஆராதிச்சோன்னு சொன்னார். ஐயா, நான் உங்களை சொல்லலை, எங்கள் சபையில் சொல்கிறேன். ஆமென். நம்ம கூட இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க ஆராதிக்காமல் இருக்கவே கூடாது. நம்ம இருக்கிற இடத்துல நமக்குள்ள இருக்கிற அக்கினி பக்கத்தில் இருக்கிற எல்லா ஆளையும் பற்றி எரியணும். ஹல்லேலூயா.
அதனால சேர்ல இருந்து சத்தம் வந்தா தான் எனக்கு பிரசங்கம் வரும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வெளியே இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஹalleluya. ஓகே, ஆமென். பியூட்டிஃபுல். கர்த்தர் நல்லவர். சோ சபைக்குள் எழுப்புதல் என்றால் என்ன? தனிப்பட்ட ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் வருகிற ஆவிக்குரிய மாற்றம் அல்லது முன்னேற்றம். இதுதான் எழுப்புதல். எப்படின்னா, ரிவைவல் என்பது ஒரு ஸ்பார்க், ஒரு அக்கினியை கர்த்தர் போடுவார். எழுப்புதல் என்னது? ஒரு அக்கினி என்ன செய்வார்? ஒரு ஸ்பார்க் ஒரு மனிதனுக்குள்ள விழுந்துருச்சுன்னா அவனுடைய ஜெப வாழ்க்கை மாறும். ஆமென். அவன் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஏதோ வழக்கம் போல ட்ரெடிஷனல் ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு அப்படி போற ஆளா இருக்கலாம். ஆனா அந்த ஸ்பார்க் விழுந்தோன்னே அவனால ஜெபம் பண்ணாம இருக்கவே முடியாது. அவன் ஜெபிக்க ஆரம்பிப்பான். ஏன்னா எழுப்புதலின் அக்கினி அவருக்குள் விழுந்து விட்டது. நான் சொல்றேன், இந்த கூட்டங்களில் இங்க இருக்கிற அத்தனை பேருக்குள்ளையும் அப்படி ஒரு அக்கினியை கர்த்தர் போடுவாராக. ஆமென். ஆதியிலே ஜெபித்த ஜெப அனுபவத்தை கர்த்தர் மீண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஊற்ற விரும்புகிறார். ஹalleluya. ஆண்டவர் 7 சபைகளின் மத்தியில் உலாவி சபையில் காணப்படுகிற நிறைகளையும் குறைகளையும் எல்லாத்தையும் சுட்டி காமிச்சு, பரவாயில்ல நீ இப்படி இருக்கிற, கொஞ்சம் மேல எல்லாம் பண்ற, ஆனா ஆதியிலிருந்து அன்பு இல்லப்பா. நீ ஆதியில பண்ண ஜெபம், ஆமென், ஆதியில நீ இருந்த வைராக்கியம், ஆமென், அது நான் கொஞ்சம் மிஸ் ஆகுது. நீ அப்படி எழும்ப நான் விரும்புகிறேன். சபை ஆதி அன்பிற்கு திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அந்த அக்கினி விழுந்துச்சுன்னா என் ஜெப வாழ்க்கை மாறும், என் வேத வாசிப்பே மாறும். என்னால் ஆத்தும ஆதாயம் செய்யாம இருக்க முடியாது. சபை கூட்டங்கள் ஜெபத்தை விட்டுட்டு ஜாலியா என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. என்னை பரிசுத்த ஆவியானவர் இயக்க ஆரம்பிப்பார். எப்போ தேவ பிரசன்னத்துக்கு போகலாம், எப்போ ஆலயத்துக்கு போகலாம், எப்போ ஜெபம் பண்ணலாம், எப்போ ஊழியம் செய்யலான்று ஒரு பெரிய தாக்கம் எனக்குள்ளே இடைவிடாமல் நடந்து கொண்டிருக்கும். என்னால சாதாரண விசுவாசியா இருக்க முடியாது. ஆண்டவருக்காக கொழுந்து விட்டு எரிய அந்த அக்கினி நம்ம இயக்கி கொண்டே இருக்கும். ஹalleluya. அப்போ எனக்குள் வருகிற உண்மையான ஆவிக்குரிய மாற்றம். 5 நிமிஷம் ஜெபம் பண்ற ஆளு அரை மணி நேரம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவான். யாரும் சொல்லி அல்ல, அவர்களாகவே. ஒரு அதிகாரம் வாசிக்கிற ஆளு 10 அதிகாரம் வாசித்து தியானிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஆத்தும ஆதாயமே செய்யாத ஆளு ஆத்தும ஆதாயம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. சபையோடு இணைந்து, ஊழியரோடு இணைந்து, சபை தரிசனத்தோடு இணைந்து செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. சண்டே காலையில வந்து ஏதோ சர்ச் சர்வீஸ் வந்துட்டு போறதே பெரிய வேலைன்ற மாதிரி இருக்கிற ஆட்கள் சபையோடு இணைந்து தேவ ராஜ்யத்தை கட்ட ஆரம்பித்து விடுவார்கள். ஆமென். எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே அப்பேற்பட்ட ஒரு எழுப்புதலின் அக்கினி எனக்கு வேணும்னு சொல்றவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே இந்த கூட்டங்கள் ஏதோ வழக்கமான ஒரு கூட்டங்களாக அல்ல ஆண்டவரே, கடைசி நாட்கள் ஆண்டவரே, நீர் சீக்கிரமாக வரப்போகிறீர். அதுக்கு முன்னால நான் எழுமணும். பூர்வ நாட்களில் இருந்தது போல, ஆதியில் இருந்தது போல நான் திரும்ப எழுமணும். நான் எழுமுனாதான் சபை எழும்பும். நான் எழுமுனாதான் என் குடும்பம் எழும்பும். ஹalleluya. thank you father. நீங்க தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் கர்த்தர் ஊற்ற பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அதாவது நீங்க கர்த்தர் இங்க இருந்து பேசிட்டே இருக்கிறாரு, ஆனா உங்களுக்குள்ள ஒரு தாகம், உங்களுக்குள்ள ஒரு ஏக்கம். ஆண்டவரே எவ்வளவு நாள் நான் இப்படி வாழ்வது, ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் ஆண்டவரே ஏதோ நான் நடைப்பிணமாக வாழ்கிறேன். ஆண்டவர் இந்த 2025 ஆமென் கர்த்தர் நமக்கு கிருபையாக கொடுத்த ஆண்டு. ஆமென். நீங்கள் இருக்கிற தேசத்தை சுதந்தரிக்க கர்த்தர் கொடுத்த ஆண்டு. ஹalleluya, glory to God. ஆமென். நீங்க ஆத்துமாக்களை இதுவரை இல்லாத அளவிற்கு தீவிரமாக சபை அறுவடை செய்ய வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். ஆண்டவர் நமக்கு கொடுத்த காலங்களை நாம் வீணடிக்க கூடாது. ஆமென். தீவிரமாக செயல்பட கர்த்தர் விரும்புகிறார். ஹalleluya. சரி, அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் கட்டளையிடுவாராக. இதை மனதில் வச்சுட்டு
இந்த செய்தியை கேட்க நான் உங்களை ஆமென் என்கரேஜ் பண்ணுகிறேன். இந்த சகரியா எலிசபெத்தை குறித்து மிக தெளிவாக சொல்லப்பட்ட வார்த்தை, அவர்கள் 2 பேரும் வேற எதையும் சொல்லல. அவங்க அடையாளமே என்ன தெரியுமா? அவங்க 2 பேரும் ஒரு வசனம், ஒரு கற்பனை அவர்கள் தள்ளாமல் அவர்கள் கை கொண்டார்கள். அருமையான சகோதரா சகோதரி, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் பூவங்கோட்டு சபையில் பேச வந்தபோது என்னுடைய அருமையான தாசையா பாஸ்டர் அவங்க அங்கே சொன்னாங்க, இந்த சபைக்கு வராத பிரசங்கமார் கிடையாது, இந்த சபையார் கேட்காத பிரசங்கம் இல்லை, நீங்கள் அதிகமாக கேட்டு அதிகமாக சாப்பிட்டு ஜீரணமாகாமல் இருக்கிறீர்கள். ஆமென். அவர் இதே வார்த்தை தான் சொன்னார். நிறைய சாப்பிட்றீங்க, நமக்கு கன்வென்ஷனுக்கு குறைச்சல் இல்லை, நமக்கு ப்ரீச்சர்ஸுக்கு குறைச்சல் இல்லை, பிரசங்கத்துக்கு பஞ்சமே கிடையாது. ஆனால் அதை நாம் கை கொள்கிறோமா? நாம் செயல்பட ஆரம்பித்து விட்டோமா? இருக்கிறீங்களா இல்லையா? டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க? நீ சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணல, வாக்கிங் பண்ணல, படுத்து தூங்கிட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரம் செத்து போயிடுவேன், உனக்கு கொழுப்பு எல்லா பக்கமும் ஏறிடும், அதனால சீக்கிரமா ஹார்ட் அட்டாக்கு. சொல்லுங்க. அதே மாதிரிதான் ஆவிக்குரிய காரியங்களையும் கேட்டு செயல்படாம இருந்தா ஆமீன், அது எவ்வளவு பரிதாபமான விஷயம். ஒவ்வொரு விசுவாசிகளையும் கர்த்தர் பயன்படுத்த வர நாட்டில் அதைத்தான் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். எவ்ரி பிலீவர் கர்த்தர் தம்முடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். சோ இந்த சகரியா எலிசபெத்து இந்த வசனத்தை கேட்கிறவர்களாக அல்ல, ஆமென், மட்டுமல்ல, அதை கை கொண்டார்கள். மறுபடியும் வாசிங்க. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கட்டளைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் என்ன செஞ்சாங்க? நடந்தார்கள். குற்றமற்றவர்களாய் நடந்தார்கள். வசனத்தை வாழ்க்கையாக மாற்றினார்கள். வசனத்தை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தினார்கள். இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவம், இன்னைக்கு இருக்கிற சபையில ஒரு குறைபாடு உண்டானால் இதுதான். வசனத்தை கேட்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள், ஆனால் அதை வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்துகிறவர்கள் குறைந்து விட்டார்கள். பரலோகம் தேடுகிற நபர் யார் தெரியுமா? வசனத்தை வாழ்க்கையாக மாற்றுகிறவர்களே. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. சோ நீங்க 10,000 பிரசங்கம் கேட்கலாம், ஆனா நீங்க பிராக்டிஸ் பண்ணலீனா அந்த பிரசங்கம் உங்க வாழ்க்கையில எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? நீங்க 1,00,000 பிரசங்கம் கேட்கலாம், அதனால நீங்க பரலோகம் போவீங்களான்னா முடியாது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை ஒருவன் கேட்டு அதின்படி செய்கிறவன் எவனோ அவனே கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாவான். இன்னைக்கு ஒரே ஒரு சிம்பிளா ஒரு தீர்மானம் எடுங்க. கேட்கிற வசனத்தை உடனே இம்மிடியட்டா நான் கை கொள்ள நான் முயற்சி செய்ய வேண்டும். அப்படி மட்டும் செஞ்சிருந்தோம்னா நம்ம என்ன சொல்ல, நம்ம வீடே குட்டி பரலோகமா மாறி இருக்கும். ஆமென். நம்முடைய சபை குட்டி பரலோகமா மாறி இருக்கும். ஆமென். எத்தனை சிம்பிள். திரும்ப திரும்ப கேட்கிற வார்த்தை, நான் உனக்கு மன்னித்தது போல நீங்களும் எல்லாரையும். சரி, இந்த ஒரு காரியத்தை நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோமா? இருக்கிறீங்களா இல்லையா? ஐயா எல்லாத்தையும் மன்னிச்சிட்டீங்களா? சொல்லுங்க. மன்னிச்சிருக்கோமா? நான் மன்னிக்காத நபரே இல்லைங்க, யார் மேலே என்கிட்ட கசப்பே இல்லைங்க, நான் எல்லாத்தையும் மன்னிச்சிருக்கிறேங்க அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். பரவாயில்ல, நான் உங்களை அப்ரிஷியேட் பண்றேன். ஏன்னா உண்மையா இருக்கீங்க. ஒரு வகையில் நீங்க எப்படி இருக்கீங்க? ஆமா. லிசன் கேர்ஃபுல். நான் ஒரு சிம்பிள். ஆண்டவர் இந்த வேதத்தில் நூற்றுக்கணக்கான கட்டளைகள்
அவர் இருதயத்தின் ஏக்கம், உன்னை நான் என்ன மாதிரி மாற்றணும்டா, தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கொப்பாக மாற்ற நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். நீ யாரையோ மாறி மாறுறதுக்கு இல்லப்பா, என்னை போல நான் மாற்ற விரும்புகிறேன். அதற்குத்தான் இந்த வேதத்தை நான் எழுதி உன் கையிலே கொடுத்தேன். அதற்குத்தான் பரிசுத்த ஆவியானவரை உனக்கு கிருபையாக கொடுத்தேன். அதற்காகத்தான் ஒரு நல்ல திருச்சபை, உனக்கு வசனத்தை போதிக்கிற நல்ல ஊழியர்களை நான் கொடுத்தேன். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் அருவருப்பானது. அப்ப நம்ம ஜெபம் எல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்குமா, அருவருப்பா இருக்குமா? கேளாதவன்னா கேட்கறது இல்லைங்க, ஃபாலோ பண்றது. வேதத்தை கேளாத, என் பேச்சை கேட்க மாட்டேன்றான் அப்படின்னா கேட்கறது இல்லை, ஃபாலோ பண்ணல. அப்பா சொல்லுவாங்க, அம்மா சொல்லுவாங்க, இவன் என் பேச்சை கேட்கறது இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு காது செவிடுன்னு அர்த்தம். கேட்கிறான் ஆனா அதை செய்யறது இல்லை. ஆண்டவர் சொல்றார், என் வேதத்தை கேளாதவனுடைய ஜெபங்கள். உங்க ஜெபம் ஏன் ஆண்டவர் பதில் கொடுக்கல? அநேக ஜெபங்கள் ஏன் பதில் வரல? சிம்பிளுங்க, வசனத்தை கைக்குள்ள ஆரம்பிங்க. ஆமென். பதில் வந்து உங்கள் வாழ்க்கையை தொடும். உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா. ஜெபம் கேட்பதற்கு ஏன் என்ன தடை? நான் வசனத்தை கை கொள்ளல. ஆவியானவர் சொல்றேன், உனக்கு என்ன நிலை, நீங்க என்னன்னு எனக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறத நான் அப்படியே சொல்றேனா. ஆமென். கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு பின்னடைவு என்னன்னா, மன்னிக்க முடியாத தன்மை. விசுவாசிகள், ஏன் ஊழியர்கள் கூட அந்நிய பாஷை அடிச்சு கிளப்பிடுவோம், ஆவில் நிறைஞ்சா அவ்வளவுதான். ஆனா வாழ்க்கை மாறலையே, மற்றவர்கள் என்னால மன்னிக்க முடியலையே. கணவனை மன்னிக்க முடியாத மனைவிமார்கள், மனைவியை மன்னிக்க முடியாத கணவன், சக சகோதரர்கள், சக உதிரம் கொண்டவர்கள், ஒரே சபையில் ஒரே பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவர்கள், ஒரே தண்டில் சேவகம் பண்ணுகிறவர்கள். மத்தேயு 18ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், பேதுரு ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? அவர் என்ன சொல்றார்? ஆண்டவர் 7 அழுவுதரம் அப்படின்னா ஒரு வழக்க சொல்லது. 7 எழுபதரம்னா 7 × 70ன்னு கணக்கு போடக்கூடாது. அவர் என்ன சொல்றாருன்னா, மன்னித்து கொண்டே இரு. அந்த அதிகாரத்தில் ஒரு கதை சொல்றாரு. என்ன கதை சொல்றாரு? ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தான். கதை தெரியும்ல, சொல்லுங்க. அவங்கிட்ட ஒருத்தன் என்ன செய்தான்? கடன் வாங்கிட்டே இருந்தான். எவ்வளோ சொல்லுங்க சொல்லுங்க? 10,000 தாலந்து. எவ்வளோங்க அது? நம்ம ரூபாயில எவ்வளோன்னு யாருக்கா தெரியுமா? அப்ராக்சிமேட்லி 4.5 கோடி ரூபாய். எவ்வளோங்க? 4.5 கோடி ரூபாய் கடன். அவன் வந்து வாங்குறதான், கொடுக்கறது இல்லை, வாங்கிட்டே இருந்தான். ஒரு நாள் ராஜா அவனை கூப்பிட்டாரு. அவனை கூப்பிட்டு, ஏன் கடன் கொடுக்கல? உடனே செட்டில் பண்ணு. மனைவி எதை விற்கிறியா தெரியாது, செட்டில் பண்ணு, தொலைச்சிருவேன். உடனே அவன் காலில் விழுந்துட்டான். ஆண்டவனே, உங்களை ஏமாத்துறது இல்லை, நிச்சயமா கொடுக்குறேன், இப்ப என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு அவன் கேட்டோன்னு அந்த ராஜா மனம் இறங்கி விட்டார். அவன் சொல்ற, டே பாடுறா பாடுறா பாடுறா, அவன் எப்படி அவன் பாவண்டா, அவன் விட்றா போடா, எல்லாத்தையும் மன்னிச்சிரு. இதுதாங்க நம்முடைய பிதா, இவர் தாங்க நம்முடைய, இந்த ராஜா தான் நம்முடைய ஆராதிக்கிற கர்த்தர். உன்னுடைய பாவங்கள் ரத்தாம்பரம் சிவப்பை போல இருந்தாலும் அதை உறைந்த மழையை போல வெண்மையாக்குகிற கர்த்தர். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உன் பாவங்களை உன்னை விட்டு அகற்றுகிறவர். உன் பாவத்தை நான் கடலின் ஆழத்தில் போட்டேன்னு சொல்றாரு. அப்ப அவனுக்கு எப்படி சந்தோஷமா இருக்கும்? 4.5 கோடி ரூபாய் ராஜா மன்னிச்சிட்டாரு. மன்னிப்பு பெற்றவன் நடனம் ஆடி சந்தோஷமா போறான். என்ன பாட்டு பாடியிருப்பான்? என்ன ஏன் ஆனந்தம், என்ன ஏன் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. பாடுங்க பிரதர். என்ன ஏன் ஆனந்தம், ஓ மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கைதட்டி, மன்னன் கிறிஸ்து என்
என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம், பாவங்கள் சாபங்கள் ரோகங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள் சாபங்கள் ரோகங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. நாடியே நம்மை தேடியே நாதனை ஸ்தோத்தரிப்போம். நாடியே நம்மை, என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம். மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம். ஹல்லேலூயா. கன்வென்ஷன் முடிஞ்சு ரோட்ல பாடிட்டே போறான், பாடிட்டே போறான். முன்னால ஒருத்தன் வர்றான். யாரு? யாருங்க? இந்த பரதேசிட்ட ஒருத்தன் கடன் வாங்கியிருக்கான். இவனே கடன் வாங்கி பொழப்பு நடத்துற ஆளு. இவங்கிட்ட ஒருத்தன் கடன் வாங்கியிருக்கான். எவ்வளோங்க அது? என்னங்க? 100 வெள்ளி பணம். அது எவ்வளோ தெரியுமா? ஜஸ்ட் 900 rupees. 1000 ரூபான்னு வச்சுக்கோங்க. இவனுக்கு எவ்வளோ மன்னிச்சாருங்க? பேசுங்க எல்லாரும். 4.5 கோடி 10,000 தாளந்து. ஆனால் இவங்கிட்ட யாரு எவ்வளோ வாங்கியிருக்கான்? ஜஸ்ட் 1000 rupees, 1000 ரூபாய். இவன் தான் சர்ச்சிலேருந்து போறானே, ஆவியில் நிறைஞ்சில போறான். எப்படி போறான்? ஆவியில் நிறைஞ்சு போறான். முன்னால் அவனை பார்த்தோன்ன தொண்டையை பிடிச்சிட்டான். ஏன்னா இவன் ஆவியில் நிறைஞ்சிருக்கான். என்ன ஆவின்னு தான் கேட்காதீங்க. இருக்கிறீங்களா இல்லையா? என்ன ஆவின்னு என்ன செஞ்சிடாதீங்க, கேட்டுறாதீங்க. அதுதான் பிரச்சனை. எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்தா ஆவியின் கனிகள் வெளிப்படும். ஆவியின் கனிகளினாலே தான் ஒருவனை இவன் ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறானா என்று அறிய முடியுமே ஒழிய, நாம் பேசுகிற அந்நிய பாஷைகளை வைத்து ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அளவிட முடியாது. இதுக்கு நீங்க அல்லேலூயா சொல்றது கொஞ்சம் யோசித்து தான் சொல்லுவீங்க. ஏன்னா நம்ம பெந்தகோஸ்தே சபை. ஆமா, அந்நிய பாஷை அடிச்சு முழக்கும், ஆனா கனிகள் இல்லை. ஆண்டவர் கனியை தேடிதான் வருகிறார். ஏமாந்துராதீங்க ப்ளீஸ், ஏமாந்துராதீங்க பிரதர். கனி தேடி வருகிறார், கனி தேடி வருகிறார். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், நான் பேசுகிற பாஷை கர்த்தர் கொடுத்த பாஷையா இருந்தால் எனக்குள் அது பக்தி விருத்தி ஏற்படுத்தும். எனக்குள் இருந்து ஆவியின் கனிகள் வெளிப்படும். அப்பதான் நான் பேசுற பாஷை கர்த்தர் கொடுத்த பாஷை. அந்நிய பாஷைன்றது சும்மா இல்லைங்க. எனக்குள் அது பக்தி விருத்தி உண்டாக்குகிறது. அது ஆவியின் கனிகளாக வெளிப்படணும். என் குடும்பத்தில், சமுதாயத்தில், சபையில் வெளிப்படணும். கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படணும். கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ ஆண்டவர் இந்த அதிகாரத்தை, அந்த கதையெல்லாம் சொல்லி கடைசி வசனம் விதம் எழுதுகிறாரு. வாசிங்க. நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் இப்படியே செய்வார். எப்படி செய்வாரு? அந்த ராஜா இவன் தொண்டையை பிடிச்சு, இந்த ஆளு மன்னிப்பு வாங்கின ஆளு காசை கொடுறான்றான். இந்த பைபிள் வாசிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இவன் ராஜா கிட்ட காலில் விழுந்து என்ன டயலாக் பேசினானோ, த சேம் டயலாக் அதே தான் இவனு சொல்றான். ஐயா பொறுமையா இருங்க, நான் கொடுத்துட்றேன். இவன் சொல்றான் வாய்ப்பில்லை. இவனை பிடிச்சி எதுப்பா ஜெயிலில் போடுங்க, உபத்திரவுகள் பண்ணுங்க, பயங்கர டார்ச்சர் பண்ணி அவனை ஜெயிலில் போட்டு மறுபடியும் பாடுறான், என்ன ஏன் ஆனந்தம். அட பாவி, மனம் திரும்பாத விசுவாசி. இப்ப ராஜாக்கு, அதான் ராஜா ஆண்டவர் அப்படி வச்சுக்கோங்க.
ராஜா மறுபடியும் கூப்பிடுறாரு, இங்க வாடங்க. போனா, நான் உனக்கு எவ்வளோடா மன்னிச்சேன்? 4.5 கோடி மன்னிச்சேன். 4.5 கோடி ரூபாய் மன்னிச்சனே, ஒரு 1000 ரூபாய் உங்ககிட்ட வாங்கினவனை மன்னிக்க முடியாதா? உடனே என்ன செய்தாரு? ஏற்கனவே மன்னித்ததை திரும்ப கணக்கில் கொண்டு வந்தார். இந்த மாநில நான் உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பாவங்களாகவே இருக்கிறதா அல்லது திரும்ப அது கணக்கில் இருக்கிறதா? அதெல்லாம் பாவத்தை அறிக்கை செஞ்சாச்சு சார், எல்லாம் விட்டாச்சு சார், எல்லாம் கழுவியாச்சு சார், விசுவாசிக்கிறேன், ஓகே. ஆனால் பைபிள் என்ன சொல்கிறது? உங்களுக்கும் இயேசு கிறிஸ்து அப்படியே செய்வார். எப்படி? அந்த ராஜா ஏற்கனவே மன்னிச்சிட்டானே, அதை திரும்ப கொண்டு வந்து போய் அத்தனையும் கட்டுறான்னு சொல்லி இவனை மறுபடியும் அவனை கமாண்ட் பண்ணார்ல, அதே மாதிரிதான் நான் மற்றவனை மன்னிக்கலன்னா எனக்கு ஏற்கனவே மன்னிக்கப்பட்ட பாவங்கள் திரும்ப லெட்ஜர்ல வந்துடும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதுன்னு தெரியல. இந்த சத்தியத்தை ஆண்டவர் எனக்கு சொன்னோன்னே தேடி தேடி போய் நான் என்னோடு பேசாதவர்களோடு நான் ஒப்புரவாக கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். நான் எதை பிராக்டிஸ் பண்றேனோ அதைத்தான் நான் உங்களிடத்துல பேசுறேன். நான் ஆமென், ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. வசனத்தை கை கொள்ளுகிற இந்த சகரியா எலிசபெத்தை பரிசுத்த ஆவியானவர் அப்படி எழுதி வச்சிருக்கிறாரு. இவங்களை பத்தி நான் இன்னும் பின்னால சொல்றேன். இப்படி ஒரு ஆளை கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் தேடுறாரியா. இந்த கன்வென்ஷன் சக்சஸ் ஆகணும்னா இந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு அதை செயல்படுத்துறீங்கனாலே, நான் சொன்னேன் இந்த எழுப்புதலின் அக்கினின்னு சொன்னேன், அது அக்கினி உங்களுக்குள்ளே விழும். வசனத்தை நீங்க கை கொள்ளும் போது என்ன, இந்த ராத்திரி நீங்கள் யாரெல்லாம் மன்னிக்காம இருக்கிறீங்களோ அதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். அவங்க துரோகம் பண்ணாங்க, என்னை பத்தி தவறா பேசுனாங்க, என்னை பற்றி ரொம்ப இழிவா பேசுறாங்க, என் பேரை கெடுத்துட்டாங்க. பிரதர், அவங்கள மன்னிக்க முடியாது, வெளிய உலகத்தான் சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு மன்னித்தது போல நீயும் மன்னிக்க நான் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறேன். உன்னை என்னை போல மாற்ற விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த ஒரு சத்தியத்தை கீழ்ப்படிந்து, ஆமென், கசப்பை வைராக்கியத்தை எடுத்து, நான் யாரோடையும் நான் சண்டை போடல, யாரோடுக்கும் கசப்பு இல்லை, என் சுத்த மனசாட்சியோட கைகளை உயர்த்துற நீங்க சொல்ல முடியுமானால் நான் சொல்றேன், இந்த ராத்திரி உனக்குள்ளே கர்த்தர் ஒரு எழுப்புதலின் அக்கினியை போட விரும்புகிறார். ஹல்லேலூயா. நான் இதெல்லாம் என் மைண்ட்ல கிடையாது, பிரசங்கம் என்னன்னு ஒண்ணுமே தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் சொல்றதை மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். கர்த்தர் நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இயேசுநாதர் நமக்கு கற்றுக் கொடுத்தது சிலுவையில் அவரை அடித்தவர்கள், துன்புறுத்தினவர்கள், காரி துப்பினவர்கள், கன்னத்தில் அறைந்தவர்கள், அவருடைய முதுகு ஏர் ஊழுகிற நிலம் போல மாற்றினவர்கள், கை கால்களில் ஆணி அடித்தவர்கள், சித்திரவதை. ஆண்டவரே, இவர்களே மன்னியும், இவர்களே மன்னியும். நம்ம கிரஹாம் ஸ்டெயின்ஸை மறக்கவே முடியாது. ஒரிசால தொழு நோயாளிகள் மத்தியில் ஊழியம் செய்த ஒரு மிகப்பெரிய தேவனுடைய மனிதன் கிரஹாம் ஸ்டெயின்ஸ். ஆஸ்திரேலியாவை சார்ந்தவர், பிரிஸ்பேனை சார்ந்தவர். அவரும் குடும்பமாக குஷ்டரோகிகள் மத்தியில் ஊழியம் செய்தார்கள். ஆனால் அவர்களை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் ஏதோ மத மாற்றம் செய்கிறார்கள் என்று அவரையும் 2 பிள்ளைகளையும், குட்டி பிள்ளை, அழகான பிள்ளைகளை உயிரோடு கொளுத்தினார்கள். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, மற்ற கவர்மெண்ட், மற்ற நாடுகள் இந்த இந்தியாவுக்கு பிரஷர் வருது. என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்க, என்ன நடக்குது இந்தியாவில்? நம்ம அப்ப என்ன தெரியுமா சொன்னாங்க? இயேசு எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் சத்துருக்களை மன்னிப்பதற்கு. நான் அவர்களை மனப்பூர்வமா மன்னிக்கிறேன்னு சொன்னாங்களே, உலகமே அதிர்ந்துச்சுங்க.
இதுதாங்க கிறிஸ்தவுடைய சாட்சி. நான் 96வது வருடத்தில் இந்த மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஒரு சிலரை மன்னிக்க முடியாதபடி. அப்போ நான் ஒரு பாட்டாவே பாடி, அந்த பாட்டை நான் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இமேஜர் நிர்பந்தமான மனிதன் நான், இயேசுவே எனக்கு இறங்கிடுமே. பாடுங்க, சிம்பிள் தானே. நிர்பந்தமான மனிதன் நான், இயேசுவே எனக்கு இறங்கிடுமே. நீங்களும் சேர்ந்து பாடுங்களேன். நிர்பந்தமான மனிதன் நான், இயேசுவே எனக்கு இறங்கிடுமே. நான் செய்ய விரும்பாததை செய்கின்றேன், பேசக்கூடாததை பேசுகின்றேன். நான் செய்ய விரும்பாததை செய்கின்றேன், பேசக்கூடாததை பேசுகின்றேன். நான் நினைக்க கூடாததை நினைக்கின்றேன். என்னை விடுவித்து காத்தருளும் என் இயேசுவே, நான் நினைக்க கூடாததை நினைக்கின்றேன். என்னை விடுவித்து காத்தருளும் என் இயேசுவே. நிர்பந்தமான மனிதன் இயேசுவே எனக்கு இறங்கிடுமே. பரிசுத்தமாய் வாழ வாஞ்சிக்கிறேன், ஜெய வாழ்வு இன்னும் என்னில் இல்லையே. பரிசுத்தமாய் வாழ வாஞ்சிக்கிறேன், ஜெய வாழ்வு இன்னும் என்னில் இல்லையே. உம் அக்கினி அபிஷேகம் எனில் ஊற்றிடும், பரிசுத்தமாய் நானும் வாழ்ந்திடுவே. உம் அக்கினி அபிஷேகம் எனில் ஊற்றிடும், பரிசுத்தமாய் நானும் வாழ்ந்திடு. நிர்பந்தமான மனிதன், நிர்பந்தமான மனிதன் இயேசுவே எனக்கு. எத்தனை பேர் சேர்ந்து பாட விரும்புறீங்க? கம் ஆன். நிர்பந்தமான மனிதன் இயேசுவே எனக்கு இறங்கு. என் சத்துருக்களை சிநேகிக்க முடியவில்லை, என் ஜென்ம குணம் இன்னும் மாறவில்லை. என் சத்துருக்களை சிநேகிக்க முடியவில்லை, என் ஜென்ம குணம் இன்னும் மாறவில்லை. உம் அன்பை என்னுள்ளில் ஊற்றிவிடும், உமக்காய் சாட்சியாய் என்றும் வாழுவே. உம் அன்பை என்னுள்ளில் ஊற்றிவிடும், உமக்காய் சாட்சியாய் என்றும் வாழுவே. நிர்பந்தமான மனிதன் இயேசுவே எனக்கு இறங்கி. நீங்க மட்டும் பாடுங்க. நிர்பந்தமான மனிதன் இயேசுவே எனக்கு. நான் பாட்டு எழுதுறதுக்காக எழுதலைங்க, என்னுடைய ரியல் கன்ஃபெஷன். ஆண்டவர், என்னால முடியல, என் சத்துருக்களை சிநேகிங்கன்னு சொல்லிட்டீங்க, என்னால முடியல ஆண்டவரே. என் ஜென்ம குணம் மாறல ஆண்டவரே, நமக்கு ஊழியம் செய்யறேன், என்னால மாறல ஆண்டவரே என்று கதறி எழுதின வார்த்தைகள் இந்த பாடல். இந்த பாடலாம் நான் மறுபடியும் திரும்ப கொண்டு வர நான் ஆண்டவர் உணர்த்திட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு இருக்கிற ஜனங்களுக்கும் இது தேவை.
என் சத்துருக்களை சிநேகிக்க முடியல, என்னால் மன்னிக்க முடியல ஆண்டவரே, உன் அன்பை எனக்குள்ள ஊற்றுங்க, நான் உமக்காக நான் சாட்சியா வாழணும்னு ஏக்கத்தோடு இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே, இந்த ராத்திரி சகரியா எலிசபெத் கர்த்தரிட்ட சகல கற்பனைகள் என்ன, அதுல ஒன்னே ஒண்ணுதான் சொன்னேன், மன்னிச்சுட்டே இருப்பா. உன் சகோதரனை யார் என்ன துரோகம் பண்ணாலும், நீ எனக்கு எத்தனை துரோகம் பண்ண, நான் உனக்கு மன்னிச்சனே, நீ ஏன் மன்னிக்கல? ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்யாததுக்கு, கர்த்தர் உன்னை திரும்ப புதுப்பிக்க முடியாததுக்கு, கர்த்தர் ஒரு எழுப்புதலின் அக்கினியை உனக்குள்ள போட முடியாததற்கு இது ஒரு தடையாக இருக்கலாம். ஆண்டவர் சொன்னார், கல்லை எடுத்து போடு, லாசரு ஒளியே வெளியே வருவான். ஆமென். கர்த்தர் செத்து போனது எல்லாத்தையும் திரும்ப உங்க வாழ்க்கையில உயிர்ப்பிப்பதற்கு இந்த ராத்திரி இந்த கல்லை அகற்ற பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ கல்லை எடுத்துரு, மரித்து போனவைகள் திரும்ப உயிரோடு கூட எழும்பும். நீ இழந்து போன கோடாரியை, தவறிவிட்ட கோடாரி திரும்ப மிதந்து வரும். நீ இழந்து போன ஆவிக்குரிய அனுபவங்களை நான் திரும்ப மிதந்து வர செய்வேன். இந்த ராத்திரி ஆதி அனுபவத்திற்குள்ள உன்னை நடத்துவேன். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். கிறிஸ்தவம் விளையாட்டு அல்லங்க. ஆண்டவர் என்னை பார்க்கிற பார்வை வேறு, ஆண்டவர் என்னை பார்க்கிற பார்வை வேறு. ஆண்டுடைய கண்கள் யாரை தேடுகிறது தெரியுமா? வசனத்தை கை கொள்ளுகிறவர்களையே தேடுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. நம்மால முடியாதது ஒன்னையும் கர்த்தர் எழுதி கொடுக்கல, ரொம்ப சிம்பிளா கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். என்னால மன்னிக்க முடியும். ரட்சிக்கப்படல, எனக்குள்ள ஆவியானவர் இல்லைன்னா நான் வேற. ஆனா கர்த்தர் இப்ப என்னை மாற்றி இருக்கிறார். நான் மனம் திரும்பி இருக்கிறேன். நான் முன்னே, பவுல் சொல்றார், முன்னே நான் அப்படி இருந்தேன்ப்பா, இப்ப நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். பழைவுகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் சொல்ல முடியும்? ஆண்டவரே, என்னால மன்னிக்க முடியாதுன்னு இதுவரைக்கும் சொல்லி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு வாயை திறந்து சொல்ல போற, ஆண்டவரே, என்ன துரோகம் பண்ணாலும் நான் மன்னிக்கிறேன். ஆண்டவரே, நான் சொல்றேன், பரலோகம் இன்றைக்கு களி கூறும். உங்களுக்குள்ள கர்த்தர் எழுப்புது அக்கினியை போட, தடையை தூக்கி வீசிருங்க, கல்லை அகற்றிருங்க. நான் சொல்றேன், இந்த ராத்திரி இதுவரை அனுபவிக்காத ஒரு தேவ சந்தோஷத்தை கர்த்தர் உங்கள் இருதயத்தில் ஊற்றி உங்களை மகிழ பண்ணுவார். ஆமென். கர்த்தர் எழுப்புதலுக்கு ஒரு ஆற்றை தேடிட்டு இருக்காரு. எழுப்புதலை உன் குடும்பத்தில் கொண்டு வர, உன் சபைக்குள்ளே ஊற்ற, இந்த மார்த்தாண்டம் பகுதியில் ஒரு எழுப்புதல் அக்கினியை போட கர்த்தர் ஒரு மனிதனை, ஒரு குடும்பத்தை, ஒரு சபையை தேடிக்கொண்டிருக்கிறார். ஐயா, இந்த சகரியா எலிசபெத்தை நான் சொல்றதுக்கு முன்னால இவர்கள் வாழ்ந்த நாட்களை குறித்து சொல்ல விரும்புகிறேன். இவர்கள் வாழ்ந்த நாட்கள் இருண்ட காலங்கள். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, என்ன நாட்கள்? இருண்ட காலம், ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ், ஆவிக்குரிய இருள். நான் இந்த சீசனை, இந்த நாட்களிலே எப்பொழுதுமேங்க, நீ எழுப்புதல் சரித்திரத்தெல்லாம் வாசித்தீங்கன்னா, எழுப்புதல் வெடிப்பதற்கு முன்பதாக ஒரு ஆவிக்குரிய இருள் சபையை கவ்வி இருந்தது. ஆவிக்குரிய இருள், ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ். அது இன்னைக்கு பயங்கரம். என்ன? வார்த்தையே கிடையாது. வார்த்தைக்கு முக்கியத்துவம் இல்லை. வார்த்தையை தவறா பேசுறது, வார்த்தையை தவறாக புரிந்து கொள்வது, தன் சுய லாபத்திற்காக வசனங்களை மாற்றிக்கொள்வது. கர்த்தர் என்ன நினைக்கிறார், கர்த்தர் என்னில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை விட நான் அவரிடத்தில் எதிர்பார்க்கிறேன் என்பதுதான் ஓங்கி இருக்கிறது. ஆண்டவரை நமக்கு லாபமாக பின்பற்றுகிறோமா, அல்லது அவர் என்னில் என்ன எதிர்பார்க்கிறார்? பவுல் ஆண்டவரால் தொடப்பட்ட உடனே சொன்ன, ஆண்டவரே, நான் என்ன செய்ய? இந்த சத்தம் தான் இன்றைக்கு சபையிலே கேட்கப்பட வேண்டும்.
அவருடைய சித்தத்தை நம்ம செஞ்சா நம்ம காரியத்தை அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. எவ்ரி பிலீவர் ஒவ்வொரு விசுவாசியும் நாம் தேவ சித்தத்தை செய்யணும். நல்ல கவனிங்க. 400 வருஷம் இருண்ட காலம் அப்படின்னா என்ன? இதே இருண்ட காலம் சாமுவேல் தீர்க்கன் வளர்ந்த நாட்களிலும் இருந்தது. பிரத்யட்சமான தரிசனம் இல்லை, வார்த்தை இல்லை. ஆலயம் இருந்துச்சு, ஆசாரியர்கள் இருந்தாங்க, லேவியர்கள் இருந்தாங்க, பண்டிகைகள் ஆசரிக்கப்பட்டது, ஜனங்கள் ஆலயத்திற்கு வந்தார்கள், பலியை கொண்டு வந்தார்கள், பலி செலுத்தப்பட்டது. ஆனால் அந்த பலி கர்த்தருக்கு அருவருப்பாக மாறிவிட்டது. ஆண்டவர் அங்கீகரிக்கல. எல்லாமே நடந்துச்சுங்க, ஆனா ஆண்டவர் ஆலயத்தில் இல்லைங்க. இதுதாங்க இந்த இருண்ட காலம். எல்லாமே நடக்குது, ஆனா ஆண்டவர் எங்க இல்லை. ஆண்டவர் இருந்தா என்ன நடக்கும்? என் வாழ்க்கையில மாற்றம் வருமே. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே? அங்கே விடுதலை. என்ன சும்மா பீடி குடிச்சிட்டு இருந்தேன், இப்ப குடிக்கல, தண்ணி போட்டேன், இப்ப குடி, இதான் விடுதலை. நெக்ஸ்ட் லெவல்ல என் மாம்சத்திலிருந்து விடுதலை, என்னுடைய சுயத்திலிருந்து விடுதலை, உலகத்திலிருந்து எனக்கு விடுதலை, ஜென்ம குணத்திலிருந்து எனக்கு விடுதலை. இந்த சாட்சி சொல்றவங்கள தான் கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். சும்மா 50 வருஷமா பீடி குடிச்சேன் இப்ப குடிக்கலன்ற சாட்சி அல்ல. அது போய் தெருவுலன்னு சொல்லுங்க. சபைக்குள்ளே நான் இந்த சுவாபத்தோடு இருந்தேன், கர்த்தரனை மறுரூபமாக்கி இருக்கிறார். இந்த சாட்சி தான் சபைக்குள் தேவை. இந்த சாட்சி தான் தேசத்தை அசைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஏன் உலாவலன்னா அங்க கிரியை இருக்காது, எழுப்புதல் இருக்காது. ஆனா மத்த எல்லாம் நடக்கும், எல்லாம் ஜெபம் எல்லாம் வழக்கம் போல நடக்கும். சாமுவேல் தீர்க்கன் வளர்ந்த நாட்கள்ல ஓபினி, பெனகாஸ், ஏலி எல்லாம் நடந்துச்சுங்க, எல்லாம் நடந்தது. அதே மாதிரி தான் அந்த 400 வருஷம் இந்த இருண்ட காலம். சகரியா எலிசபெத்தை ஆண்டவர் கண்டுபிடிப்பதற்கு முன்னால 400 லாங் இயர்ஸ் இருண்ட காலம். நான் என்ன இதை தியானிக்கும் போது ஆண்டவர் எனக்கு என்ன என் மைண்ட்ல எனக்கு சொன்னார்னா, ஆண்டவர் மோசேயை மலையின் மேல கூப்பிட்டு ஆசரிப்பு கூடார முறையை ஆண்டவர் அவனுக்கு விளக்குகிறார். ஆராதனை முறையை. நான் பரிசுத்தர், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. சோ இப்படிதான் இருக்கணும் பிரகாரம். பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். ஜனங்கள் இந்த அளவுக்கு தான் லிமிட். ஒவ்வொருத்தரும் பலியை கொண்டு வரணும். அது ஆசாரிய லேவியர்கள் அந்த பலியை பலி செலுத்துவதற்கு ஆயத்தமாகி காரியங்களை செய்யணும். அடுத்தது பரிசுத்த ஸ்தலம். அங்கே தூப பீடம், சமூக தப்ப மேஜை, அந்த காரியம் எல்லாம் அங்க இருக்கும். பிரகாரத்திற்கும் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையே ஒரு வெண்கல தொட்டி இருக்கணும். அந்த தொட்டியில எப்பொழுதும் தண்ணீர் நிரம்பி இருக்க வேண்டும். ஒரு ஆசாரியனோ ஒரு லேவியனோ 100 முறை வெளியே போய்விட்டு திரும்ப வந்தாலும் அவன் 100 முறையும் தன் கை கால்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். இது பரிசுத்தத்திற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆனால் இந்த 400 வருஷம் என்ன நடந்திருக்கும் என்று ஆண்டவர் எனக்குள்ள சிந்தையில் வச்சார். என்னன்னா, ஒரு தரம் கை கால் கழுவிட்டு வரலாம், நான் எத்தனை முறை ஓடிட்டு வரேன், அத்தனை முறையும் கழுவணுமா? இப்ப கை கால் கழுவுற பிராக்டிஸே இல்லாம போச்சு. வெண்கல தொட்டியில தண்ணியே கிடையாது. இஷ்டம் போல வர்றான், பண்றான், பலி செலுத்துறான், ரெகுலரா ஏதோ நடக்குது, ஏதோ நடந்துட்டு இருக்கு. ஆனா ஆவியானவர் இல்லை, வசனம் இல்லை, வார்த்தை இல்லை, மனம் திரும்புதல் இல்லை. இதுதான் ட்ரெடிஷன், இதுதான் பாரம்பரியம். ஒருவேளை நம்ம மற்ற சபையை பார்த்து பாரம்பரியம் சொல்லிடலாம். பெந்தகோஸ்தேலும் ஒரு பாரம்பரியம் இருக்கு, ட்ரெடிஷனல் வர்ஷிப். ஆவியான உலாவல, அசைவாடல, மாற்றம் வரல, எழுப்புதல் வரல. சபையிலிருந்து சாட்சி பட்டணங்களுக்குள்ள போனாதானே மற்ற மக்கள் சபையை தேடி வருவார்கள். கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை சபையிலிருந்து வீசணுமே. நான் இருக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, குடியிருக்கிற இடத்துல, ஆமீன், என்னை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கணுமே.
அப்பதான் அவர்கள் உதிக்கிற ஒளியிடத்திற்கு ஓடி வருவார்கள். இப்படி 400 வருஷம் போயிட்டு இருந்தது. ஆண்டவர் எப்பொழுதுமே ஆதியிலே தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவாவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஏன் தெரியுமா? இந்த இருள் அவருக்கு பிடிக்காது. இருண்ட காலம் அவருக்கு பிடிக்காது. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற நிலை பிடிக்காது. அதனால தான் சொல்றார், உன்னை வாந்தி பண்ணிடுவேன், மனம் திரும்பு. அதனால தான் சொல்றார், உன்னில் உள்ள வெளிச்சம் இருள் அடையாதபடிக்க. இருட்டு அவருக்கு பிடிக்காதுங்க. இருண்ட வாழ்க்கை, இருண்ட ஆவிக்குரிய வாழ்க்கை. இருண்ட காலம் என்ன? ஜெபம் பண்ண இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பைபிள் வாசிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்க வாலிப பிள்ளைங்க, வாலிப தம்பிமார் யாரை வேணா கேட்டு பாருங்களேன். நேச்சுரலி அவங்களுக்கு அந்த ஒரு காலத்தில் நம்மை வளர்த்த பெற்றோர்கள் காலையில் எழுப்பி அதிகாலை ஜெபம், குடும்ப ஜெபம், தனியா பிள்ளைங்க பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணணும். எங்க அப்பா அம்மாக்காக நான் தேவனை துதிக்கிறேன். சண்டே புஸ்தகத்தை தொடவே கூடாது. அடுத்த நாள் மெயின் எக்ஸாம்ஸ் இருக்கும், முக்கியமான எக்ஸாம்ஸ் இருக்கும். ஆனா சண்டே புக்கை தொடவே கூடாது, பைபிள் தான் வாசிக்கணும். கர்த்தர்களை உயர்த்தினார். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தா அவங்கள தான் கர்த்தர் உயர்த்துவார். இன்னைக்கு நம்ம பாட்டில் சண்டே தான் சர்வீஸே கட் பண்ணி பிள்ளைங்களை ஸ்பெஷல் கிளாஸ்க்கு அனுப்புறான். நல்ல கவனிங்க. நீங்க கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தா கர்த்தர் உங்க பிள்ளைகளை உயர்த்த. வாலிப பிள்ளைங்க கேளுங்க. நீங்க ஜெபம் பண்ற இன்ட்ரெஸ்ட் பிசாசு எடுத்துட்டான். பைபிள் வேதம் வாசிக்க முடியல. ஜெப கூட்டத்துக்கு ட்ரெடிஷன் எல்லாமே மாறிடுச்சு. ஒரு ரியல் அந்த பரிசுத்த ஆவியினுடைய மூவ் இன்னைக்கு இல்லாம இருக்கு. இந்த மாதிரி சீசன்ல கர்த்தர் இந்த இருண்ட காலத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சு கர்த்தர் ஒரு புதிய எழுப்புதலின் யுகத்தை ஆரம்பிக்க விரும்புகிறார். நான் திரும்ப சொல்றேன், கர்த்தர் ஒரு புதிய எழுப்புதலின் யுகத்தை கர்த்தர் ஆரம்பிக்க விரும்புகிறார். நியூ ரிவைவல் எரா. நியூ ரிவைவல் எரா. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ஒரு நியூ ரிவைவல் எரா, ஒரு புதிய யுகம், ஒரு புதிய எழுப்புதலின் யுகத்தை கர்த்தர் ஆரம்பிக்க விரும்புகிறார். மரித்து போனவைகளுக்கு, செத்து போனவைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து, இருண்ட காலத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு நியூ ரிவைவல் எராவை கர்த்தர் உருவாக்குறார். இதுக்கு கர்த்தர் ஒரு ஆளை தேடினாரு. 400 வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சாருங்க. யாருங்க? சகரியா, எலிசபெத். அவர்கள் இருவரும். அப்போ கவனிங்க, இப்ப சகரியாவுடைய டர்ன் வருது. தூபம் காட்டுகிற அவனுடைய முறை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அங்க ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் ஊழியம் செய்கிற முறை வந்தப்போ என்ன நடந்திருக்குன்னு யோசித்தேனா. இந்த சகரியா வரும்போது எல்லா இஷ்டத்துக்கு உள்ள வந்துட்டு போறான். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வெண்கல தொட்டியில தண்ணியை காணோம். எவனும் கை கால் கழுவுறது இல்லை. சகரியா கத்துறாரு. பைபிள்ல தேடாதீங்க, ஆண்டவர் எனக்கு உணர்த்தின காரியங்களை சொல்றேன். ஏய், எங்கடாக வெண்கல தொட்டியில தண்ணியில கால் கழுவாம எங்கடா உள்ள போற? இது பரிசுத்த ஸ்தலம். கத்துறாரு. கத்துனா அந்த மக்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பாங்க? ஏன்னா 400 வருஷமான எத்தனை கன்வென்ஷன் பார்த்துருக்கேன், எத்தனை ப்ரீச்சர்ஸ் பார்த்துருக்கேன். சும்மா புதுசாக வந்துட்டார். வசனம் சொல்லுது, அது சொல்லுது, இது சொல்லுதுன்னு வந்தம்மா வேலையை பார்த்துட்டு என்ன செய்யணும் சொல்லுங்க? ஆமா, தண்ணி இல்லை போயா. 400 வருஷங்க. இமேஜின் பண்ணி பாருங்க. 400 வருஷமா ஒரு பிராக்டிஸ் பண்ணாத ஒன்றை திடீர்னு ஒரு ஆள் வந்து சொன்னார்னா அந்த ஜனங்கள் நிச்சயமா கிண்டல் அடிச்சிருப்பாங்களா இல்லையா? சொல்லுங்க. எல்லாம் பரிகாசம் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் என்ன நடக்குது? தூபபீடத்தில் போடப்படுகிற அக்னி, பலிபீடத்தில் இருக்கிற அக்னி, அந்த கொண்டு வந்து தான் தூபபீடம் போடணும். இதுதான் கட்டளை.
நாதாபும் அபியவும் அண்ணி தூபம் தானே போடணும்ப்பா, ஏதோ ஒரு அக்கினி கொண்டு வா, இந்தா கொண்டு வந்து தூபம் போட்டான். அதே பலிபீடத்திலிருந்து புறப்பட்ட அக்கினி அவர்களை பட்சித்தது. ஆனால் இந்த 400 வருஷம் கர்த்தருடைய கட்டளைகளை தூக்கி வீசிட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் உலாவில், ஆண்டவர் உலாவினா தானே பனிஷ்மெண்ட் உடனே நடக்கும். ஆண்டவர் உலாவினா தானே கர்த்தருக்கு பயப்படுற பயம் வரும். கர்த்தரே உலாவில் எங்கெங்கேயோ இருந்து அக்கினியை கொண்டு வர்றான். சகரியா கத்தறான், நோ, பலிபீடத்திலிருந்து எடுக்கிற அக்கினி தானே தூபம் போடணும். மோசையுடைய கட்டளை. ஏன்னா இவங்க 2 பேரும் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. 400 வருஷம் முழு சபையும் வசனத்தை தூக்கி வீசினப்போ இந்த 2 பேர் யார் எப்படி போனால் 100 பேரோட நான் ஒரு ஆளா இருக்க மாட்டேன். நான் வசனத்துக்கு முதலிடம் கொடுப்பேன். என் வேதத்துக்கு நடுங்குகிறவனை, வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஐயா அம்மா, வசனத்துக்கு முதலிடம் கொடுங்க. உங்க வீட்டில் உங்க பிள்ளைகளுக்கு வசனத்துக்கு சொல்லிக் கொடுங்க. பைபிள் வாசிக்க உட்கார வைங்க. நீங்க அவங்களோட உட்காருங்க. குடும்ப ஜெபத்துக்கு முதலிடம் கொடுங்க. உங்க வீட்டில் திரும்ப குடும்ப ஜெபம் ஆரம்பிக்கட்டும். சும்மா வழக்கம் போல செய்யாதீங்க. வேதத்தை வாசித்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. பிள்ளைகளுக்கு நாமும் முன்மாதிரியாக வாழ ஆரம்பிப்போம். பரிசுத்த சந்ததியை கெடுக்க சாத்தான் தீவிரம் காண்பிக்கிறான். வெளிநாடுகள் எல்லாம் பார்த்து இங்கேயும் வந்துருச்சு. அப்ராட்ல எல்லாம் பெற்றோர்கள் கண்ட்ரோல்ல பிள்ளைங்க கிடையாது. ஸ்லோவா அந்த பாய்சன் இங்கேயும் வந்துட்டு இருக்கு. நம்முடைய பரிசுத்த சந்ததிகளை கெடுக்க பிசாசு பயங்கரமான இந்த சோதோமின் ஆவியினாலே பயங்கரமா கிரியை செய்கிறான். நம்ம தூங்கிட்டு இருக்கோம். நம்ம பிள்ளைகளை இழந்து விடக்கூடாது. பிள்ளைகளை இழந்து விடக்கூடாது. மோசே விசுவாசத்தினாலே பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனங்களோடு நிற்கிறதை அவன் தெரிந்து கொண்டானே. அப்படி என் பிள்ளைகள் தேவனுக்காக நிற்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் பெற்றோர்களுடைய நம்முடைய காரியம் மிக முக்கியம். நம்மை தான் பிள்ளைகள் பார்க்கிறார்கள். நம்ம வசனத்துக்கு முதலிடம் கொடுத்தா நம்ம பிள்ளைகள் நம்ம ஃபாலோ பண்ணுவாங்க. நான் சொல்றேன், நம்முடைய பிள்ளைகளை பிசாசு தொட முடியாது. பிள்ளைகளுக்காக பாரத்தோடு நிற்கிற உங்களோட கர்த்தர் இந்த ராத்திரி நேரத்தில் பேசுறாரு. நீங்கள் மனம் திரும்புங்கள். உன் பிள்ளைகளை கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்க பிள்ளைகளோடு கர்த்தர் இடைப்படுவார். அவருடைய வாழ்க்கையில மாற்றம் வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். சத்துரு உங்க குடும்பத்தில் வெட்கப்பட்டு தலை குனிந்து போவானாக. ராபா ராகா தானா நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே கர்த்தரையே சேவிப்போம் என்கிற அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் 400 வருஷமா ஐயோ இந்த இருட்டை எப்படி துரத்துறது, எப்படி எழுப்புதலை கொண்டு வர்றது, எனக்கு ஒரு ஆள் கிடைக்க மாட்டானா, நான் கிடைச்சிட்டாயா. வசனத்துக்கு நடுங்குகிற ஒரு குடும்பம் கிடைத்து விட்டது. சகரியா, எலிசபெத். இன்னைக்கு கிறிஸ்தவ கூட்டங்களே நம்முடைய தேவைக்காகத்தான். நமக்கு ஆறுதலான பிரசங்கம், நமக்கு சுகமளிக்கிற கூட்டம், நமக்கு அற்புத பெருவிழா, நமக்கு தீர்க்க தரிசனம் சொல்ற கூட்டம், இதுதான் நடக்குதே ஒழிய ஆண்டுடைய இறுதிய துடிப்பை புரிந்து கொள்ளுகிற கூட்டங்கள் மிக குறைவே. நான் சொல்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். யூடியூப்ல, வாட்ஸ்அப்ல நீங்க கேட்கிற 100 பிரசங்கங்களில் 95 பிரசங்கங்கள் இந்த உலக ஆசீர்வாதத்தை மையமாக வைத்து பேசப்படுகிறது. 5% தான் பரலோகத்தை குறிச்சும் நியாய தீர்ப்பை குறிச்சும் பேசுறாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நல்ல சபையில வைத்திருக்கிறார். நல்ல ஊழியர்களை தந்திருக்கிறார். நல்ல வசனத்தை போதிக்கக்கூடிய மனிதர்களை கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த மாலை நேரத்தில் வசனத்திற்கு திரும்ப கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். சகரியா, எலிசபெத்துக்கு குழந்தை இல்லைங்க, வயசாயிட்டு இருக்கு, ஊழியம் செய்யறாங்க, குழந்தை இல்லை. எத்தனை ஏளனம் வந்திருக்கும். அப்ப அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. அதை முன்னால வைக்கல, என் குறைவுகள் எல்லாம் பின்னால தூக்கி போட்டு வசனத்துக்கு முதலிடம் கொடுத்தாங்க.
கர்த்தருக்கு பயப்படுகிறதுக்கு முதலிடம் கொடுத்தாங்க. அதைத்தான் கர்த்தர் பார்த்தார். இவங்களுக்கு குறை இருக்கு, இவ்வளவு தேவை இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் என்கிட்ட கொண்டு வரலையே, வசனத்துக்காக வைராக்கியம் பாராட்டுறாங்களேன்னு சொல்லி ஆண்டவர் 400 வருஷத்துக்கு அப்புறம் அங்க இறங்கி வந்தாருங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 400 வருஷத்துக்கு அப்புறம் இறங்கி வந்தார். அவரோடு பேசினார், இருளை அகற்றினார், வெளிச்சம் உதித்தது. அவனுக்கு கர்த்தர் யோவான் ஸ்நானங்களை கர்த்தர் கொடுத்தார். எதற்கு தெரியுமா? மேசியாவுடைய வருகைக்கு வழியை ஆயத்தம் பண்ண ஒரு குமாரனை கர்த்தர் கொடுத்தார். இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, முதல் வருகைக்கு வழியை ஆயத்தப்படுத்த 400 வருஷம் தேடி கண்டுபிடிச்சேன்ப்பா, நான் 2வது முறை வரப்போகிறேன். இன்றைக்கு கிறிஸ்தவம் முதல் வருகையைத்தான் விமரிசையாக கொண்டாடுகிறது. 2ஆம் வருகை குறித்த கவனமே இல்லை. ஐயோ, இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். அவர் உரைத்த அத்தனை தீர்க்க தரிசனங்களும் தீவிரமாக நிறைவேறுகிறது. தீவிரம். எலான் மஸ்க், உங்களுக்கு தெரியும், எலான் மஸ்க் பிரெயின்ல சின்ன சிப்பு வச்சிட்டாரு. எத்தனை பேர் இந்த நியூஸ் எல்லாம் வாசித்தீங்கன்னு தெரியாது. ஒரு மனிதனுக்கு பிரெயின்ல ஒரு சின்ன சிப்பு வச்சு அந்த மனுஷனுடைய பிரெயினை கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணிட்டார். இதெல்லாம் உலகமே நம்ப முடியாத ஒரு காரியம். அப்ப ஆண்டவர் இந்த 666 முத்திரை என்று சொல்லுகிற சீக்கிரமா, ரொம்ப சீக்கிரமா வந்துடும். எப்படி உங்க கையில் ஆதார் அட்டை இருக்கோ அதை விட ஃபாஸ்டா வரப்போகிறது. அந்த கிறிஸ்துவிற்கான எல்லா அவனுடைய ஆட்சிக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆண்டவர் சபையை சேர்க்க வரப்போகிறார். இன்னும் நம்ம நிர்விசாரமா வசனத்தை கை கொள்ளாம பிரசங்கத்தை கேட்டு பரவாயில்லப்பா, நல்லா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் காலத்தை கழிச்சா ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. ஆண்டவர் சொல்றத நான் சொல்றேன்னா, நீங்க என்ன எப்படி பேசுறது எடுத்துக்கொள்றீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆவியானவர்களுக்கு உதவி செய்வாராக. நாளைக்கல்ல இன்றைக்கே ரட்சணை நாள். நாளைக்கல்ல இன்றைக்கே மனம் திரும்புவதற்கு கர்த்தர் மீண்டுமாக உங்களுக்கும் எனக்கும் ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். எழும்பு, தூசிய உதறி விட்டு எழும்பு. கர்த்தர் இந்த ராத்திரி உன்னை புதுப்பிக்க விரும்புகிறார். கர்த்தர் இந்த ராத்திரி உங்களை கர்த்தர் புதுப்பிக்க விரும்புகிறார். Thank you Father God. Glory to Jesus. ஆண்டவர் ஒரு புதிய எழுப்புதலின் துவக்கம் உங்களுக்குள்ளே ஏற்படுத்த விரும்புகிறார். உங்களுக்குள்ளே வசனத்தை கைக்குள்ள ஒப்பு கொடுக்கலாமா? வசனத்தை வாழ்க்கையா மாற்றுங்க. முடியாதுன்னு கிடையாது. நீங்க முடியாதுன்னு சொல்லலாம், ஆனா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க சொல்லியிருப்பீங்க என்னால இதை மன்னிக்க முடியாது, ஆனா ஆண்டவர் ஈஸியா மன்னிக்க உங்களுக்கு உதவி செய்வாருங்க. இதுதாங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உன்னதத்திலிருந்து வருகிற பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருங்கள். பரிசுத்த ஆவியானவரிடத்தில் வரும் பொழுது நீங்கள் சொல்லுங்க, மறுபடியும் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் வரும் பொழுது நீங்கள் அப்படின்னா என்ன? மாம்சத்தினால என்னால முடியாதெல்லாம் அவர் முடிய வைப்பார், அவர் செய்ய வைப்பார், என்னை பலப்படுத்துவார். வசனத்திற்கு கீழ்ப்படிய, வசனத்தை பிராக்டிஸ் பண்ண எனக்கு அவர் விசேஷித்த பலனை கர்த்தர் கொடுப்பார். என்னை அவர் பலவானாக மாற்றுவார். எல்லாரும் கண்ணு மூடலாமா? Come on everyone, close your eyes. நான் உண்மையாகவே சொல்கிறேன், ஒரு ப்ராமிஸ் வேர்டை தான் இன்னைக்கு பேசணும்னு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் இந்த முதல் நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தைகளை சொல்ல என்னை ஏவினதுனால தான் இந்த வார்த்தைகளை நான் சொல்கிறேன். எல்லாரும் கண்ணை மூடி, முழங்கால் படியில் நிற்க முடிந்தால் முழங்கால் படியில் நின்று, நிற்க முடியலன்னா பரவாயில்லைங்க. நிறைய பேருக்கு முழங்கால நிற்க முடியாது, பரவாயில்ல. ஆனால் கண்ணை மூடி, ஆண்டவரே வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன்னு சொன்னீங்களா? ஆண்டவரே பேசுங்க, வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க, பார்க்கலாம். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ராக்காலா தானாமா, வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன்னு சொன்னீங்கல்ல, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த மாலை நேரத்தில் நான் வசனத்தை வாசிக்கிறேன், கேட்குறேன், ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணல.
ப்ராக்டிஸ் பண்ணல, என் பிள்ளைகளுக்கு அதை நான் போதிக்கல, என் குடும்பத்தில் வசனத்தை குறித்த விழிப்புணர்வு இல்லை, வார்த்தையை குறித்த எச்சரிப்பு இல்லைப்பா. ஏதோ வழக்கம் போல வர்றோம் போகிறோம், ஆராதனைக்கு வர்றோம், ஆனால் எங்கள் வாழ்க்கையில் மாற்றம் இல்லை. ஆண்டவரே, ஆண்டவரே, இன்னைக்கு எழுப்புதின் அக்கினி ஒரு ஸ்பார்க் எனக்குள்ள விழட்டும். என்னுடைய நிலையை உணர்ந்து எழும்ப, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழும்பு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார்னு சொன்னீங்களே, அப்படி விழிச்சேள ராபா லக்கா ராபா ஒரு அக்கினி எனக்குள்ள விழட்டுன்னு எத்தனை பேர் கேட்குறீங்க? நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். நான் ஆவியில அதிகமாக உணர்கிறேன். ஆமென். மனம் திரும்புகிற வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்குள்ளையும் கர்த்தர் ஒரு அக்கினியை போட நம்முடைய மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். ஏசாயாவை தொட்ட ஒரு அக்கினி உன்னை தொடுவதற்கு ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். ரபானா ஹம்தா ரகாதானா ஹalleluya. கண்ண மூடி சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. வசனத்துக்கு கீழ்ப்படிவேன் சொல்லுங்க. வாலிப பிள்ளைங்க, ஆண்டவரே வசனத்தின்படி வாழ என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என் மேல ஒரு அக்கினி விழட்டும் ஆண்டவரே. ஒரு அக்கினி, ஒரு ஸ்பார்க் எனக்குள்ள, ஒரு எழுப்புதலின் அக்கினி எனக்குள்ள விழட்டும். நல்ல வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை கொடுகிறார். இன்னைக்கு ஒரு மாற்றம், ஒரு மறுரூபம், கிறிஸ்துவை போல ரே மரா காதரானாமா. ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒரு எழுப்புதலின் அக்கினி எங்களுக்குள்ள போடுங்க ஆண்டவரே. இனி சாதாரணமாக வாழக்கூடாது ஆண்டவரே. இருளை விரட்டுவதற்கு ஒளியின் பிள்ளைகளாக, எழுப்புதலின் அக்கினியை சுமக்கிற பிள்ளைகளாக எங்களை எழுப்புவீராக. Pour out your spirit upon your people. ஜெபம் பண்ணுங்க. ரகாதரபா சந்தரரா யந்தரநாமா.